ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. அதனால தான் எங்கள் மருமக ஐயா சேனலில் வீடியோ போடுறாங்க பாருங்க. என்ன எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறேன். புளி மிளகாவுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10-15 பச்சை மிளகாய், ஒரு 25 கிராம் புளி, கொஞ்சம் போல் உப்பு தேவைக்கு. பாருங்கள், நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் மக்களே. நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு 50 கிராம் ஊற்றணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போடுறேன் பாருங்கள். நல்லா கீறிக்கணும், இல்லாட்டினா மூஞ்சிலே தெரிக்கும். எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். வதங்கி அந்த பச்சை எல்லாம் போயிடணும். இந்த கலர் வரணும். அதுக்கு நல்லா வதக்கிடணும். மக்களை பாருங்கள், நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா? பச்சையே தெரியாமல் வதங்கிடும். புளி ஊற்றிக்கிறேன். புளி தேவைக்கு தான் உப்பு மக்களே. இந்த பாருங்கள், உப்பையும் போட்டுறேன். மக்களே, புளி மிளகா ரெடியாகிடுச்சு. அடுப்பை அமர்த்திடுறேன். சரியா, என்னென்னா பிடிச்சிடும். அடுப்பை அமர்த்திடுறேன் மக்களே. புளி மிளகா ரெடியாகிடுச்சு மக்களே. கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து கொடுவோம். வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இது வந்து பழைய சொத்துக்கு, கூழுக்கு, இப்போ வந்து வெஞ்சனம் இல்லை அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டு போகாது. அதுக்கு தான் எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன் பாருங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது. புளி உப்புலாம் நிறையா போட்டதுனால கெட்டு போகாது. அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா சமையல் வீடியோ ஓடிட்டுருக்கு. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் மக்களே.